வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 356 ஆட்சி கலைப்பு சட்டம் அமலுக்கு வரவுள்ளது. கிட்டத்தட்ட தமிழக முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. மத்திய அரசு சொல்லாததை திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம் பொய்யான தகவலை பரப்புவதாகவும், கிட்டத்தட்ட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியே தற்பொழுது திமுக அரசு ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் அது நிலுவையில் இருக்கக்கூடிய முழுமையான தொகையும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படும். ஆனால் மும்மொழி கல்வியே ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் ஏற்கனவே மும்மொழி கல்வியே நாங்கள் ஏற்கிறோம் என்று தமிழக அரசு மத்திய அரசிற்கு கடிதங்களை அனுப்பியதற்கு விளக்கத்தை கொடுக்க முடியுமா? அப்பொழுது ஒரு முறை பேசிவிட்டு இப்பொழுது வேறு மாறி பேசுவது சரியா என்ற கேள்வியேதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தி திணிப்பு என்ற தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்வதாகவும், முழுக்க அரசியல் நோக்கம் கொண்டது என விமர்சனமும் செய்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்த நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்களின் வளர்ச்சிக்கு தடுக்கும் விதமாக திமுகவின் அரசு செயல்படுகிறது என்றும், குறிப்பாக 2125 கோடி இந்த கையெழுத்து போட்டால் மட்டும்தான் 2125 கோடி தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒருபோதும் இதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தை தான் எங்களுக்கு திருப்பி தருகிறீர்கள் என்றும், இதுபோல் மீண்டும் நீங்கள் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தால் தமிழகத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய வரி முழுமையாக நிறுத்தப்படும் என்றும் கூறியிருந்தார். மேலும் இது நிறுத்தப்பட்டால் அடுத்து என்ன விளைவுகள் நடக்கும் என்று பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் அவர்கள் கூறுவது என்னவென்றால், இப்படி ஸ்டாலின் அவர்கள் சொல்லால் செய்ததை செயலால் காட்டினால் நிச்சயம் தமிழகத்தில் 356 சட்டம் அமலுக்கு வந்தால் ஆட்சி கலைக்கப்படும் என்றும், தமிழ்நாடு அரசு ஆட்சி கலைக்கப்பட்டு பாஜக ஒட்டுமொத்தமையாக இந்த ஆட்சி கலைப்பதோடு ஜனாதிபதியின் ஆட்சியை அமலுக்கு கொண்டு வரப்படும். இதனால் மீண்டும் சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. அப்பொழுது திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவக்கூடிய வகையில் அமையும் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் ஆட்சியை 356 சட்டப்படி தடை செய்யலாமா அல்லது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறுவதுதான் சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.